பர்கர் செய்யலாம்னு இருக்கோம். இனிமேல் பொட்டேட்டோ ஒரு கம்மு. உங்களுக்கு கம்மு வேணும்னா வீட்டில் பாட்டி கரெக்டாக ஷேப் பண்ணுறதுக்கு பண்ணதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ லாங் வீடியோ போட்டு ஃபுல்லாக ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து ஸ்கூலில் இருந்தோம், ஹாஸ்டல்லேருந்து இப்போ தான் லீவ் விட்டுருக்காங்க. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் இன்னைக்கு வந்தோடனே ஒரு குக்கிங் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கையில் பொட்டேட்டோ எடுத்து பர்கர் பண்ணி எடுத்துருக்கோம். இன்றைக்கி பர்கர் செய்யலான்னு இருக்கோம். ஹோம்மேட் பர்கர் வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காஸ்டியூம் மாற்றணும். அது எப்படி மாற்றுவோம் நம்ம ஸ்டைலில். ஓகே சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு இல்லை. வாங்க சமைக்க. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோஸை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்குள்ளே போட்டோம், கை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். ஆக்சுவலி பாயில் நீ மட்டும் இல்லை நல்லா போயிடுச்சுமா. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, உப்பு போட்டாச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த விசில் போடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் இருந்து இறக்கியாச்சு. இப்போ இது வந்து நல்லா இருந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே நல்லா இருந்துச்சு போல். இப்போ நம்ம இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு நான் கொட்டிட்டு இதை பீல் பண்ணிட்டு நம்ம அப்படியே இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸில் பர்கர் ரெடி ஆகிடும். எனக்கு ரொம்ப பசிக்கிறேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணுறேன் அப்படின்னா நைட்டு பண்ணலான்னா கேட்க மாட்டேங்கிறான். சரி வா காலையில் பண்ணாதான் சுகர். ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம அந்த பொட்டேட்டோஸை வந்து ஓயிலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பீல் பண்ணுறதுக்குள்ளே சுட்டு கையாகியோ வெந்துருச்சு நண்பர்களே. ஓகே இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ஸ். இதை நம்ம வந்து எடுத்து போடலாம். ஃபஸ்ட் நம்ம சில்லி பவுடர், ஹோம்மேட் சில்லி பவுடர் நண்பர்களே, மல்லி பவுடர், பெப்பர் போடணும், அப்புறம் உப்பு இல்லாமல் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். எனக்கு சூப் இல்லாமல் சாப்பாடு சாப்பிடணும். உப்பு தப்பே. நம்ம விளையாட்டோம் ஆரம்பிக்கலாங்க. நீங்க பெரிய பலசாலின்னு தெரியும். பீமன் தான். அதான் போல உடைச்சு காம் பண்ணுறது. கம்மு கூட இவ்வளோ இருக்குது. இனிமேல் பொட்டேட்டோ ஒரு கம்மு. உங்களுக்கு கம்மு வேணும்னா வீட்டில் இருந்து பொட்டேட்டோ எடுத்து யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ கம்மு தெரியுதா கம்மு. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோவை வந்து யார் செஞ்சோன்னு சொல்கிறீங்க? நான் தான் செஞ்சேன். அண்ணாக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ நானும் அம்மாவும் சேர்ந்து இந்த ஆலூட்டிக்கு செஞ்சோம். ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இது பாட்டி பர்கருக்கு பாட்டி கரெக்டாக ஷேப் பண்ணுறதுக்கு கிறிஸ்டும் அம்மாவும் சேர்ந்து செஞ்சாங்க. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த இது கரெக்டாக ஷேப்பில் அம்மாவை தம்பி சேர்ந்து பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் பண்ணுறது அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நம்ம ஷேப் பண்ணதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கிறோம். நல்லா போட்டு எடுத்துட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணுறோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது நண்பர்களே. அதனால தான் நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன். மற்றபடி பர்கர்லாம் செமையாக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.